நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வெளிவந்திருக்க வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை வினித் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படம் மலையாளத்தில் வெளிவந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போகலாம். கேரளாவில் ஒரு 70s நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான் அது. இதில் முரளி அண்ட் வேணு அப்படின்ற ரெண்டு பேர் வந்து ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு சின்ன ஒரு சீனில் பார்க்க தொடங்கி அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பழகி பேசி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. எதனால் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு வேவ் லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே திரையுலகில் சாதிக்கணும் அப்படின்றதான் இவங்க ரெண்டு பேரும் எய்மாக இருந்திருக்கு. அதில் வேணு அப்படின்றவங்களுக்கு வந்து நல்லா கதை எழுதக்கூடிய ஒரு ஆளும், ஒரு டைரக்ஷனில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் முரளி அப்படின்றவங்க வந்து இசையில் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்ருக்கு. அவங்க வந்து பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இசையமைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து திரையுலகில் சாதிக்கணும், நம்ம வந்து மெட்ராஸ் கிளம்பி போகலாம், அங்கே போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு எல்லா கதவையும் தட்டுவோம், ஏதாச்சும் ஒரு கதவு நமக்காக திறக்கும், ரெண்டு பேரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 70s இங்கே மெட்ராஸ்க்கு வந்து இங்கே எப்படி அவங்க வந்து படம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றதும், அதுக்கப்புறமா ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் பிரியறதுக்கான ஒரு நிலைமை வருது. அவங்க பிரிஞ்சு அதுக்கப்புறம் எப்போ பார்க்குறாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் என்ன ஆகுது அப்படின்றதா இந்த படத்தோட கதை. அடுத்ததான் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். இந்த படத்தோட டைரக்டர் வினித் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்த படத்தோட மெயின் கேரக்டர் ரெண்டு பேர், பிரணப் மோகன்லால் அண்ட் தயா ஸ்ரீனிவாசன். முரளி அண்ட் வேணுவா வந்து இவங்க ரெண்டு பேர் தான் நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் வைஜி மகேந்திரன். இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரா கேமியோ மாதிரி வந்தாலுமே இந்த படத்தை முழுசாக வந்து கொண்டு போனது அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிவின் பாலி அவர்கள் வந்து தான் இதில் நடிச்சிருக்காங்க. இதில் சின்னதாக ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி வந்திருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போனது நிவின் பாலி அவர்களோட ஆக்டிங்கில் தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வர கதையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கொண்டு போயிருந்தாங்க. படத்துக்குள்ளே அகைன் படத்தை பற்றி பேசுகிறாங்களே, அதை எப்படி ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போக முடியும், ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லைனா நிறைய வந்து டயலாகாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சீன்ஸாக நிறைய காட்ட வேண்டியதாக இருக்கும். சினிமாவோட அந்த பேக்ரவுண்ட், அதாவது செட்ஸாக இருக்கட்டும், அதில் வர படத்தோட கதைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய காட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கலாம். ஆனால் சிம்பிளாக ரொம்பவே அழகாக ஒரு இயல்பான ஒரு பேச்சோட, இயல்பான ஒரு கதையோட ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரை ரொம்பவே அழகாக ஸ்ட்ராங்காக நின்று ரொம்ப போல்டாகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரணப் மோகன்லால் அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தது அவங்களோட கெரியரில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வர நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது சிரிக்கிறதா இருக்கட்டும், காமெடியை நல்லா ஜாலியாக பேசுகிற ஆளாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப எமோஷனலாக அழகிற ஒரு கேரக்டராக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸும் வந்து ரொம்பவே அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அடுத்ததாக தயா ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆக்டிங் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு படம் ஒரு பதில் கொடுக்குற ஒரு படமாக இருக்குது, இதில் வந்து அவ்வளோ அழகாக அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தவங்களுக்கும் எல்லாருக்குமே அதுதான் கண்டிப்பாக சொல்ல வருது. அடுத்ததாக இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வர நிறைய கேரக்டர், அது வந்து கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களா இருக்கட்டும், வைஜி மகேந்திரன் அவங்களா இருக்கட்டும், பசில் ஜோசப், இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் டயலாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கொண்டு போயிருந்தாங்க. வைஜி மகேந்திரன் அவர்கள் இந்த மெட்ராஸில் ஒரு லாட்ஜ் வச்சுருக்க ஒரு கேரக்டராக வந்திருக்காங்க. அதில் அவங்க ஒன்லைனில் கொடுக்குற இல்லை ஒன் வேர்டில் கொடுக்குற ஒவ்வொரு காமெடியும் வந்து ஆடியன்ஸை நிறையவே கனெக்ட் பண்ணியிருக்கு. உடனே சிரிக்க வைக்கிற ஒரு டயலாக்ஸ் தான் நிறையவே கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் இந்த படத்தோட பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிவின் பாலி அவர்கள் நடிச்சிருக்க கேரக்டர் தான். ஒரு காமெடியான, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் சினிமா உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து நெப்போட்டிசமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ஒரு காமெடியான ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு டயலாகோட சேர்த்து அவங்களோட ஆக்டிங்கோட சேர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் மியூசிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ப்ளே பண்ணியிருக்குனே அப்படின்னு சொல்லலாம். எந்த சிச்சுவேஷனில் எந்த மாதிரியான மியூசிக் கொடுக்கணும், அது எந்த ஸ்கேலோட கொடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்து இதில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இசையமைச்சது அமிர்த் ராம்நாத் அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட்ஸ் போகும். இந்த படத்தோட கதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கதையாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த கேஷுவலான ரொம்ப இயல்பான ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கஷ்டப்படுறது, எப்படி பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் காட்டுறதா இருக்கட்டும். அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு ஜாலியான ஒரு வேவாக தான் கொண்டு போயிருக்காங்க. நிவின் பாலி வரதுலேருந்து கதையோட எண்டு வரைக்குமே ஒரு ஜாலியான ஒரு கேரக்டராக, ஒரு ஜாலியான ஒரு கதையாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எப்படி பேசிக்கிறாங்களோ
செகண்ட் ஹாஃப்ல வந்து அது அப்படியே அவங்களோட கேரக்டரே அப்படியே முழுசா மாறின மாதிரி இருக்கு. லைக் வந்து அவங்க ரொம்ப ஜாலியா பேசி சிரிச்சுக்கிறதா இருக்கட்டும், கமெண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை அப்படியே மாத்தி கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்துடுச்சுப்பா, படம் முடிய போகுது, அவங்க கொஞ்சம் வந்து அவங்க நல்ல முறையில் தேறி வந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால இப்படி கொண்டு போய் முடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் பார்க்கும்போது 2 படத்துக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்கணும், இல்லை 2 படமா பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த இடத்துல எப்படியாச்சும் கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி கொண்டு போயிருக்கலாமே அப்படின்றது தோணுச்சு. அடுத்ததான் இந்த கதையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெட்ராஸ்க்கு ஒண்ணா வராங்க, நம்ம திரையுலகில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் சின்னதா ஒரு மனஸ்தாங்களால வந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க, அதுக்கப்புறம் பார்க்காம போயிடுறாங்க. அந்த பிரியறதுக்கான ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பா படத்துக்கு தேவைப்படுது. ஆனா இருந்தாலுமே அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாமோ, எதனால அவங்க பிரியறாங்கன்றத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்ததாப்பா இதுக்காக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்க பிரிஞ்சதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, இவ்வளோ வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் பிரியணும், இது அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் கொடுக்குது. வருஷங்களுக்கு சேஷம், அதாவது வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கொடுக்குற இந்த படத்தில் வந்து பார்க்கலாமா வேண்டாவா, யாரெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இப்போ பார்க்கலாம். எல்லாருக்குமே கொஞ்சம் கனெக்ட் ஆகிற ஒரு மூவியாக தான் இருந்துட்டு இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக நிறையவே கொடுக்குது. இன்னொன்று இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து மலையாள மூவிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, மலையாள மூவியோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே கனெக்ட் ஆகும். மற்றபடி போய் பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல படம் பார்க்கலாம், ஒரு ஜாலியான ஒரு சிரிக்க வைக்கிற ஒரு படமாக இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் கருத்துள்ள ஒரு படமாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாரும் போய் பாருங்க. இல்லை இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த கமெண்ட்ல சொல்லிடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.